நிறைய பேர் ஹேட் பெட்டர் இத நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் பாஸ்ட். இது நம்ம சரியா கத்துக்கிட்டோம்னா நம்மளால இங்கிலீஷ நேச்சுரலாவும் கான்பிடென்ட்டாவும் பேசிட முடியும். இன்னைக்கு வீடியோல நம்ம ஹேட் பெட்டர் இதோட மீனிங், ஸ்ட்ரக்சர், இதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்றத ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் ஷியாம்லா, வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஷியாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேட் பெட்டர் இத நம்ம ஸ்ட்ராங்கா அட்வைஸ் கொடுக்குற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சே ஆகணும், ஒருவேளை செய்யலைன்னா ப்ராப்ளம் வரலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பெட்டர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். சப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படின்றதான் சப்ஜெக்ட். இங்கே நேம் வரலாம், இல்லைன்னா நேம்க்கு பதிலா ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட் இதை ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். இதையும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலா பண்ற ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரன், வாக், டாக், கோ, கம், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னு சொல்லுவோம். இதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹேட் பெட்டர் லீவ் நவ். நம்ம இப்ப கிளம்புறது நல்லது. தே ஹேட் பெட்டர் ஸ்டார்ட் early. அவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்றது நல்லது. யூ ஹேட் பெட்டர் ஸ்டடி. நீ படிக்கிறது நல்லது. அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், ஹேட் பெட்டர் இதுக்கு பக்கத்துல எப்பவுமே verb தான் வரணும், இடையில டு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேட் பெட்டர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடாது, யூ ஹேட் பெட்டர் ஸ்டடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹேட் பெட்டருக்கும் வேர்புக்கும் இடையில டு வரக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஹேட் பெட்டர் இதோட ஜஸ்ட் நாட் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பெட்டர் நாட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஹி ஹேட் பெட்டர் நாட் லை. அவன் பொய் சொல்லாம இருக்கிறது நல்லது. வி ஹேட் பெட்டர் நாட் வேஸ்ட் டைம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல நாட்க்கு பதிலா டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. வி ஹேட் பெட்டர் டோன்ட் வேஸ்ட் டைம்னு சொல்லக்கூடாது. வி ஹேட் பெட்டர் நாட் வேஸ்ட் டைம் தான் கரெக்ட். ஹேட் பெட்டர் இதுல ஹேட் இருக்கிறதுனால நிறைய பேர் இத பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இத இப்போ ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் ஃபியூச்சர்ல நீ இத பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் தான் யூஸ் பண்றோம். சோ இத பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் அட்வைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். யூ ஹேட் பெட்டர் ஈட் நவ். நீ இப்போ சாப்பிடுறது நல்லது. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறோம். தே ஹேட் பெட்டர் ஸ்டடி டுநைட். இன்னைக்கு ராத்திரி அவங்க படிக்கிறது நல்லது. ஸோ ஃபியூச்சர்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் நம்ம ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். யூ ஹேட் பெட்டர் வேர் அ ஹெல்மெட். நீ ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லது. போட்டுக்கலன்னா அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை ஸ்ட்ராங் அட்வைஸா சொல்றோம். ஒரு விஷயம் அவசரம், இதை நீ கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணுவோம். We had better hurry. நம்ம சீக்கிரம் கிளம்புறது நல்லது, இல்லனா பஸ் மிஸ் பண்ணிடுவோம். இங்க அவசரத்தை சொல்றோம், அதுக்காக ஹேட் பெட்டர் யூஸ் பண்றோம். ஒரு விஷயம் தப்பா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் நம்ம ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணுவோம். She had better apologize. அவ மன்னிப்பு கேட்கறது நல்லது, இல்லனா ப்ராப்ளம் பெருசாகலாம். Had better versus should. ஒரு விஷயத்தை நீ கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுக்குற இடத்துல நம்ம should யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப ஹேட் பெட்டர் ஏன் யூஸ் பண்றோம்? ஏன்னா ஹேட் பெட்டர் ஷுட்டை விட ஸ்ட்ராங் ஆனது. ஷுட் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறோம், அதை பண்றதும் பண்ணாததும் அவங்க விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் சி எ டாக்டர். நீ டாக்டரை பார்க்கறது நல்லது. இதுவே ஹேட் பெட்டர்னா நீங்க ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்றீங்க, இதை நீ கண்டிப்பா பண்ணி ஆகணும், பண்ணலன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும். யூ ஹேட் பெட்டர் சி எ டாக்டர் அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனை, நீ கண்டிப்பா டாக்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஷுட் ஸ்டடி. நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும், அப்பதான் குட் மார்க்ஸ் எடுக்கலாம். இது நார்மல் அட்வைஸ். யூ ஹேட் பெட்டர் ஸ்டடி அப்படின்னா நீ கண்டிப்பா படிச்சே தான் ஆகணும், அப்பதான் உன்னால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்த இடத்துல இது ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸா நம்ம சொல்றோம். இப்போ ஹேட் பெட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஆனா நம்ம பேசும்போது மோஸ்ட்லி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இத மாதிரி ஹேட் பெட்டர் அப்படின்ட்டு ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க. அவங்க அதை கான்ட்ராக்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இதை நம்ம இங்கிலீஷ் மூவிஸ்லயும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹேட் பெட்டர் கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தே ஹேட் பெட்டர் கோ. தே ஹேட் பெட்டர் கோ. ஐ ஹேட் பெட்டர் ஸ்லீப். இத ஐட் பெட்டர் ஸ்லீப். ஐட் பெட்டர் ஸ்லீப் அப்படின்ட்டு சொல்லணும். ஷீ ஹேட் பெட்டர் லிசன் டு த கிளாஸ் கேர்ஃபுல்லி. ஷி ஹேட் பெட்டர் லிசன் டு த கிளாஸ் கேர்ஃபுல்லி. ஷி ஹேட் பெட்டர் லிசன் டு த கிளாஸ் கேர்ஃபுல்லி. They had better watch out.
they had better watch out, they had better watch out. ஸோ இந்த மாதிரி had better I had better, you had betterன்னு சொல்லாமல் I had better, you had better அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணி பேசணும். இப்படி பேசுகிறப்போ நம்ம இங்கிலீஷ் நேச்சுரலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ஃபைனலி had better யூஸ் பண்ணுற இடத்துல காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் சிலது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட் நம்ம அதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். had better இதுக்கு பக்கத்தில் to சேர்க்கறது, இதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி had bettered அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே இந்த ஃபார்ம் நீங்கள் எப்போ பேசினாலும் had better தான், had bettered இது தப்பு. அதே மாதிரி had betterக்கு பக்கத்தில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் run, walk, talk, catch இந்த மாதிரி தான் வரணும். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்போ இல்லை வேர்புக்கு முன்னாடி will ஆட் பண்ணுறதோ தப்பு. had better went, had better came இது மாதிரியும் சொல்லக்கூடாது. had better will go, had better will come இந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. had better go, had better come இதுதான் கரெக்ட். உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் கிளியரா புரிஞ்சதுன்னா இதை ட்ரை பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பைக்ல ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா பைக்கை ஓட்டுறாரு. அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? you had better slow down, நீ மெதுவா போறது நல்லது. உங்க ஃப்ரெண்ட் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க, ஆனா கேஷுவல் அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? you had better wear formals. உங்களால இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் கரெக்டா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டி had better and study இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் had better யூஸ் பண்ணி நீங்களே உங்களோட ஓன் சென்டென்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I'll come back with a new topic in a new video. Until then, it's bye from Shia.